மக்களே, இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல நைட்டு நிலவரங்கள் என்ன இடத்துல இருக்கு, ஸோ அதில் யார் எலிமினேட் ஆகிறதுக்கான டேஞ்சர் ஜோன்ல அஃபிஷியல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசனையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், அது எனக்கும் உதவியாக இருக்கும். மறக்காம அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தவரையும் முதலிடத்தில் திவ்யா இருக்காங்க. ஸோ வாரம் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரையும் திவ்யா தான் லீடிங் த டேபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 13.42 1,28,000 கிட்டத்தட்ட 1,30,000 வாக்குகளுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இந்த வாரம் இல்லை, திவ்யாவுக்கு வந்து அந்த மொதல் வாரம் அதுக்கப்புறம் சில பல வேலைகள் நடக்குது அப்படின்றது மட்டும் தெரியும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஓட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல லீட் பண்ணுற அளவுக்கு திவ்யா என்ன பெருசாக பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் எனக்கும் பெருசாக இருக்குது. மொதல் வாரத்தை தாண்டி பெருசாக திவ்யா எனக்கு பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தெரில. பட் ஸ்டில் அவங்களுக்கான ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு, அதனால ஓட்டு உழுது. ரெண்டாவது பார்வதி 12.36 1,17,000 கிட்டத்தட்ட திவ்யாக்கும் இவங்களுக்கும் ஒரு 11,000 டிஃபரன்ஸ் இருக்கு. பார்வதியும் ரெண்டாவது இடத்த கம்ப்ளீட்டா ஹோல்டு பண்ணி அப்படியே டைட்டா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பார்வதிக்கு யாரோட ஓட்டு வந்திருக்குன்னா திவாகர் பிளஸ் பார்வதியோட ஓட்டு சேர்ந்து வருகிறது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா பார்வதி ரெண்டாவது பொசிஷன் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. இப்போ சடனா எப்படி ஓட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து ஒரு புஷ் கிடைக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. மூணாவது இடத்துல விக்ரம் 11.65 1,10,000 வாக்குகள். கிட்டத்தட்ட விக்ரமுக்கும் பார்வதிக்கும் 7,000 வாக்குகள். ஸோ விக்ரமுக்கும் கான்ஸ்டன்டா ஓட் பேங்க் வந்துட்டே இருக்கு, ஏன்னா தொடர்ந்து 3 வாரம் வராரு. அதுல அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அவருக்கான ஃபேன் பேஸும் இந்த விக்கில்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஸோ 1 hour எபிசோடும் சில இடங்களில் அவருக்கு ஃபேவரா போகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதால விக்ரமுக்கும் நல்ல ஓட் பேங்க் இருக்கு. ஓகேவா, இந்த 3 பேர் கம்ப்ளீட் சேஃப் ஜோன், வாய்ப்பே கிடையாது. அபிஷியலே இந்த நிலைமை தான் இருக்கும். இந்த 3 பேர் அபிஷியல்ல மேலே கீழே சைட்ல அப்படின்னு மாறி இருக்கலாம், ஆனா அந்த 3 பேருமே சேஃப் ஜோன்ல இருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து சபரி 7.89 75,000 வாக்குகள். சபரியும் சேஃப் ஜோன்ல இருப்பாரு. இன்னொரு பக்கம் சேனல் ப்ராடக்ட் வேற எவிக் பண்ணிடுவாங்களா, வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அடுத்து அரோரா 7.52 71,000 வாக்குகள். சபரிக்கும் அரோராக்கும் 4,000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ். அரோராக்கு எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தோட ஃபேன்ஸும் ஓட்டு போடுவாங்க, கமருதீனோட ஃபேன்ஸும் ஓட்டு போடுவாங்க. ஸோ அரோராவும் அஃபிஷியல்ல சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க, டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரோரா கிட்ட ரொம்ப கம்மி. அடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு அன்அஃபிஷியல்ல கெமி வந்திருக்காங்க 6வது இடத்துல 6.41 66,000 வாக்குகள். எனக்கு கெமியோட ஓட்டிங்க நான் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா முதல் 2வது நாளே வந்து கீழே இருந்தவங்க டப்புன்னு 2வது 3வது பிளேஸ்க்கு போனாங்க. சம்திங் நடக்குது கெமியோட ஓட்டிங் ப்ராசஸ்ல அன்அஃபிஷியல் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. கெமி வில் பி டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அஃபிஷியலை பொறுத்த வரையும். ஸோ கெமியை நான் டேஞ்சர் ஜோன்ல தான் கன்சிடர் பண்ணுவேன், என்னதான் அவங்க 6வது இடத்துல இருந்தாலுமே. அடுத்து கனி 6.33 60,290. கனியும் இந்த வாட்டி கொஞ்சம் 2 வாரமா அவங்களுக்கு ஒரு எலிவேஷன் கொஞ்சம் பாசிட்டிவா தான் போயிருக்கு. இந்த வாரம் அந்த ஒன்று மாற்றி பேசினது தான் பெரிய நெகட்டிவ். பட் கனிக்கும் ஓட்டிங் கொஞ்சம் வருதுன்றதையும் நம்மளால கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து சாண்ட்ரா 6.09 58,000 வாக்குகள். சாண்ட்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் அந்த சீக்கிரட் டாஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரம், ஆனால் 2 வாரமா அவங்களுக்கு கர்வ் வந்து டவுன்ல தான் போகுது, மேலே ஏறல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் ஏற்புடையதா இல்லை, சில விஷயங்கள் மாற்று கருத்து இருக்கிறதால சாண்ட்ரா. அடுத்து பிரஜன் அவர்கள் 5.72 54,000. ஸோ சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் வந்து 4,000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா டெட் ஜோன் அந்த கடைசி இருக்கிற 4 பேர்னா இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் ஹெவி டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்றத சொல்லலாம். பிரஜனு, சுபிக்ஷா, அமித், ரம்யா அண்ட் வியானா இவங்க தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மாதிரி அன்அஃபிஷியல்ல காட்டுது. ஓகேவா, இதுல பிரஜனு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டுகள்ல தான் இருக்காங்க. இப்படி 1000 ஓட்டுகள். அதே மாதிரி க்ளோஸ் டிஃபரன்ஸ்ல தான் அஃபிஷியலும் இருக்கும்னு நம்புறேன். பிரஜன், சுபிக்ஷா, அமித், ரம்யா அண்ட் வியானா பிளஸ் கெமி இவங்க 6 பேருக்குள்ளயும் ஹெவி டிஃபரன்ஸ், ஒரு மிகப்பெரிய கடும் போட்டி நடந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுல யாரை எவிக்ட் பண்ணா சேனலுக்கு சாதகமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்ப்போமே இந்த 6 பேர்ல. ஸோ வியானாவை எவிக்ட் பண்ண மாட்டாங்க. வியானா வந்து எங்க எஃப்ஜேக்குள்ள வியானாக்குள்ள ஒரு ட்ராக் போகுது, ப்ரோமோ செக்மெண்ட் பல இடங்கள்ல தேவைப்படுது, கண்டிப்பா வியானாவை எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்து பிரஜன். ஸோ விஜிஎஸோட ஃப்ரெண்டு பிரஜனும் லீஸ்ட்ல இருந்தாலும் விஜிஎஸ் ஒரு பக்கம் சேனலும் காப்பாற்றணும்னு நினைக்கும். விஜிஎஸ் என் நண்பன்பா விட்டுருங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பார்த்து விடலான்ற மாதிரி விஜிஎஸ் அந்த செலெக்ஷன் பண்ணும்போது எப்படின்னா எப்பவுமே ஒன்று நடக்கும் மக்களே. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்னா அந்த 3 பேரை வச்சிருப்பாங்க ஆப்ஷன்ஸா, யாரை எடுக்கலாம் யாரை எடுக்கக்கூடாதுன்னு. அது விஜிஎஸ் போய் அவங்க ஆல்ரெடி ஒரு சேனல் முடிவு எடுத்திருக்கோம், விஜிஎஸ் கிட்ட ஒரு முடிவை கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா சேனல் முடிவே ஓகேனா விஜிஎஸ் ஓகே, சேனல் முடிவு இது இருக்கு இதை மாத்திக்கலாம்னு மாத்துறாங்கன்னா மாறும். அப்படி மாறும்போது இல்ல பிரஜனை விட்டுருங்கன்னு விட்டாங்கன்னா பிரஜன் எஸ்கேப் ஆயிடுவார். அடுத்து பிரஜன் அவுட்டு, வியானா அவுட்டு. கெமி, ரம்யா, அமித் மற்றும் சுபிக்ஷா இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா.
எனக்கு தெரிஞ்ச இந்த கேட்டகரியில யாரை எவிக் பண்ணலாம்னா இந்த வாரம் ரம்யாவை எவிக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போதுமான சான்ஸ் கொடுத்துட்டாங்க, பெருசா இல்ல. ஸோ ரம்யா எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது கெமி எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புமே எனக்கு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு இடத்துல தோணுது. ஏன்னா கெமி வந்து இன்னைக்கு கவின் வந்து கெமிக்கு வேலை வந்து வெளியே இருக்கு, படம் வெயிட் பண்ணிருக்காங்க, கெமிக்காக தான் ஷூட்டிங் போகாம வெயிட் பண்ணிருக்காங்கன்றதால கெமியால வீட்டுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. சண்டை போடுறாங்க, அதெல்லாம் அன்வான்ட் ஃபைட்டா இருக்கே தவிர்த்து பெருசா இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா, அது ஒரு புல் பண்ணுதா அப்படின்றதுன்னு தெரியல. ஸோ கெமியும் நம்ம டேஞ்சர் ஜோன்ல வச்சிருக்கலாம். ஸோ கெமி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரம்யா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமித்து சுபிக்ஷா இதுல வந்து அமித் என்டர்டைன்மெண்ட்லாம் பண்றாரு, பட் ஸ்கிரீன் பேஸும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அமித் இந்த கேம்ல இருந்து தூக்கி போட்டாலும் பெரிய டேமேஜ் இருக்காது. ஒரு பக்கம் ரம்யா எடுத்தாலும் டேமேஜ் தெரியும், கெமி எடுத்தாலும் எங்கேயாவது தெரியும். ஆனா அமித் எடுத்து போட்டா டேமேஜே தெரியாது. அந்த ஆங்கிலையும் சேனல் யோசிக்கலாம். அடுத்து சுபிக்ஷா எனக்கு டவுட் 50-50 கால். எனக்கு தெரிஞ்சு எய்தர் ரம்யா ஆர் கெமி ஆர் சுபிக்ஷா, இந்த 3ல ஒண்ணுனா அது கெமி ஆர் ரம்யால தான் இருக்கும். ஒருவேளை டபுள்னா ரம்யா கெமி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கணிப்பா நான் சொல்றேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.